ராசியில் குரு பகவான் இந்த வருடம் பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்குள் பயிற்சியாக போகிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தீபாவளி, பொங்கல், இல்லை ஒரு வேலண்டைன்ஸ் டே அதையும் சேர்த்துக்கலாம். அதிலெல்லாம் என்ன ஒரு சந்தோஷமோ என்ன ஒரு குஷியோ அதற்கு பல மடங்கு குஷி இந்த குரு பயிற்சி. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி உச்சமடைந்து 6ஆம் வீட்டை பார்ப்பது அப்படின்னா உங்களுடைய கடனையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடைப்பார். அவரும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தோல்வி அவமானத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் அபிவிருத்தி, லாபத்துக்கு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் நம்மை நோக்கி வருவது, அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும், சப்ளை பண்ண முடியல பிரதர், சரக்கு குடவுனில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய குவான்டிட்டி, குவாலிட்டி இரண்டுமே வைத்து கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், தொழில் முடக்கம், தொடர் தோல்வி, கடன் அடைப்பது, இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு நல்ல பிகினிங்காக இந்த தமிழ் வருடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம், சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை, அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். மிதனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜோதிடம் தெரிஞ்ச மிதனராசி நபர்கள், அதுவும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். ரொம்பவும் அதிகமாக எதிர்பார்ப்பது என்னத்தை அப்படின்னா இந்த தமிழ் வருடத்தை தான். ஏன் அப்படின்னா, ராசியில் குரு பகவான் இந்த வருடம் பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்குள் பயிற்சியாக போகிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தீபாவளி, பொங்கல், இல்லை ஒரு வேலண்டைன்ஸ் டே அதையும் சேர்த்துக்கலாம். அதிலெல்லாம் என்ன ஒரு சந்தோஷமோ என்ன ஒரு குஷியோ அதற்கு பல மடங்கு குஷி இந்த குரு பயிற்சி. ஏன் அப்படின்னா,
இவர்களுக்கு ஏற்கனவே ஜென்மகுரு, வன்மகுரு, கேந்திராதிபத்திய தோஷம், நிறைய கடன் வாங்கி வாங்கி கடன் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கக்கூடியது. 2ஆம் இடத்தில் குரு உச்சம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, சமாதானம், சுபகாரியம் இதெல்லாம் வரிசையாக இவர்களுக்கு ஏற்படும். இந்த தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு 2 அசுப கிரகம். அதில் செவ்வாய்க்கு திக்பலம், லாபத்தில் சூரியன் உச்சம், அது யாரு? வெற்றி ஸ்தானாதிபதி உச்ச பலம். எல்லாமே இவர்களுக்கு மளவென்று நடந்து கொண்டே இருக்கும். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். அது என்னன்னா, இவங்களுக்கு 7ஆம் அதிபதி உச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ, இப்போ நீங்கள் மிதுனராசியாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அவருடைய வயது, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அவருடைய தகுதி, செயல்திறன் இதனை அனுசரித்து அவருக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஏற்படும். இதனுடைய பதில் பலன் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலமாக ஆதாயம். சார் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னா, இதுதான் பிரதர் பலன். 200% இதுதான் பலன். இதில் நாட் 1% கூட டவுட்டே இல்லை. 7ஆம் அதிபதி உச்சமடைந்து 6ஆம் வீட்டை பார்ப்பது அப்படின்னா, உங்களுடைய கடனையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடைப்பார். அவரும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தோல்வி, அவமானத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் அபிவிருத்தி, லாபத்துக்கு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். இதில் என்னன்னா, 10ஆம் இடத்துல சாட்டர்ன் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதற்கு ஒரு சுபயோகமாக, ராஜயோகமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல வேலை மாற்றம். 10ஆம் இடம் கடல் ராசிங்கிறதுனால கடல் கடந்து போவது, வெளிநாட்டு பயணம், ஆன்சைட்டு. இது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட்டமாக வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் நம்மை நோக்கி பயணிப்பது, கூட்டமாக நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் நம்மை நோக்கி வருவது. அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும், சப்ளை பண்ண முடியல பிரதர், சரக்கு குடவுனில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய குவான்டிட்டி, குவாலிட்டி இரண்டுமே வைத்து கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், தொழில் முடக்கம், தொடர் தோல்வி, கடன் அடைப்பது, இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு நல்ல பிகினிங்காக இந்த தமிழ் வருடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருது. இது அஷ்டம ராகுவாச்சே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா ராகு பகவான் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல அவர் செவ்வாயோடைய நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியின் நட்சத்திரம். 6-8 தொடர்புங்கிறதே திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னு தான் சொல்லப்படுகிறது. அஷ்டம ராகு மிதுன ராசியை பாதிக்காது. ஏன்னா அவர் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்தில் சில திடீர் ராஜ யோகங்கள் ஒளிந்திருக்கிறது. இதனை இந்த ராகு ஆக்டிவேட் செய்து விடுவார். 8ஆம் இடம் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கொடுத்தாலும் இந்த குருவின் பார்வை அதனை மட்டுப்படுத்திவிடும். கடைசியில் நமக்கு ஏதோ ஒரு குரு அருள் மூலமாகவோ திருவருள் மூலமாகவோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். 2ஆம் இடத்துல கேது வந்தாலும் அவர் குருவுடன் சேரப்போவதனால் அது கேளயோகமாக மாறி நிறைய ஐஸ்வர்யத்தையும் தனப்பிராப்தத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே குருவின் பார்வையில், குருவின் பிடியில், குருவின் சேர்க்கையில். குரு பகவான் நமக்கு 2ஆம் இடத்தில் ஐஸ்வர்யத்தையும் அனுகூலத்தையும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனால் வரை தொடர் தோல்வி, தொடர் அவமானம், தொடர் பிரச்சனைகள் சிக்கி
சிக்கி தத்தளித்து என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி நின்ன மிதுன ராசிக்காரர்கள் திரும்பவும் மிரட்டப் போகிறார்கள். ஒரு வெற்றியால் மிரட்டப் போகிறார்கள், சந்தோஷத்தால் மிரட்டப் போகிறார்கள், தொழில் அபிவிருத்தி லாபத்தால் மிரட்டப் போகிறார்கள். எங்களை எல்லாம் நீங்க அடைச்சி வைக்க முடியாது, நாங்க காற்று ராசி, எங்களோட ராசி அதிபதி புதன், புத்தி கூர்மை, எல்லாருக்கும் மூளை 1.5 கிலோனா எங்களுக்கு ஒரு 100 கிராம் ஜாஸ்தி அப்படிங்கிறத வெறும் தியரியா சொல்லாமல் பிராக்டிக்கலா ரிசல்ட் மூலமாக வெளியே எடுத்து காண்பித்து they are going to remain in cloud 9, flying colors, trending, viral, டாக் ஆஃப் த டவுன், ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்காரர்கள் தங்களை பட்டை தீட்டிக் கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இது வயதில் மூத்த நபர்களுக்கும் இதே ஃபார்முலா தான் பொருந்தும். மிதுன ராசி சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய குரு உச்சம். இப்போ என்ன அர்த்தம்? கணவனை பிடிக்க முடியாது, உச்ச பலம். அந்த உச்ச பலத்தை அவர் அடையட்டும், அனுபவிக்கட்டும். அந்த ஒரு சொகுசு, அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுடைய குடும்ப நலனுக்கு பூரணமாக பொருந்தும். அப்படிங்கிறதுடன் இந்த தமிழ் வருடத்தை மிதுன ராசிக்காரர்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியா தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியா தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.